பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் செய்தியை பற்றி நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அடிப்படை வேத வாக்கியம் ஒன்றை எடுத்து அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் இந்த சிலுவையின் செய்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இதற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இதே வேத வாக்கியத்தை போன செய்தியிலேயும் நான் தெரிவு செய்தேன். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 6:7-8 அதிகாரத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய நோக்கமாக இருந்தாலும், சிலுவையின் செய்தியினுடைய நோக்கமாக இருந்தாலும், ரோமர் 6:7-8 போவதற்கு முதல் சிலுவையை பற்றிய செய்தியால் சிலுவையை பற்றிய ஒரு அறிவு கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலில் அதை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் 1 கொரிந்தியர் 2:2. இது ஒரு மிக முக்கியமான வேத வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வார்த்தையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சிலுவையின் முக்கியத்துவங்களை நான் உங்களுக்கு பிரசங்கித்த வண்ணமாக இருக்கிறேன். அப்போ பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய கேள்வி என்ன மாதிரி என்று சொன்னால், அப்போ சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6 அதிகாரம், ரோமர் 7 அதிகாரம், ரோமர் 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பதாக இருந்தால் அப்படி அதில் என்ன இருக்கிறது, அதில் இருக்கிற முக்கியத்துவம் தான் என்ன என்று சொல்லி பொதுவாக கிறிஸ்தவர்கள் அறிய விரும்புவார்கள். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன மாதிரி என்றால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழிமுறைகள் இந்த ரோமர் 6, 7, 8 அதிகாரங்கள் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதனை கிரகித்து கொள்வதற்கு முதல் சிலுவையை பற்றிய அறிவு மிக முக்கியமாக இருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு அந்த அறிவு இல்லாதபடியினால சிலுவையை பற்றி சில முக்கிய வேத வாக்கியங்களை எடுத்து பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. இதற்காகத்தான் இந்த 1 கொரிந்தியர் 2:2 நான் தெரிவு செய்தேன். இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் நாட்டப்பட்டிருக்க வேண்டும், உறுதியாக நாட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படி நாட்டப்பட்டு இருந்தால்தான் ஒவ்வொருத்தரும் இந்த 1 கொரிந்தியர் 2:2 படி என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமைந்திருக்கா என்று சொல்லி கேள்வி கேட்டு அதன்படி தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியும் என்பதை நான் தெளிவாக நான் அப்படித்தான் பின்பற்றுகிறேன். அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் அதனை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்கு
அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் தவறையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேண்டும் என்று அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதகராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord. அப்போ குறிப்பாக நாங்கள் இந்த 1 கொரிந்தியர் 2:2 அதை அடிக்கடி நான் அதை பிரசங்கிக்கிற நோக்கம் என்னன்றதை நீங்கள் அறிய விரும்புவீர்கள். முக்கியமான சில விஷயங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக விசுவாசத்தினுடைய வர இலக்கணம், விசுவாசத்தினுடைய வரவிலக்கணம் அங்கு தெளிவாக சொல்ல, அதாவது சுருக்கமாக விசுவாசம் என்றால் என்ன என்பது 1 கொரிந்தியர் 2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கு ஒரு தேவனுடைய கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ விசுவாசத்தை நாம் அறிந்து அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது, அதாவது தேவனிடத்திலிருந்து சகலவிதமான நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றால், அநேகமானவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தடம் புரண்டு கொண்டிருக்கிறத நான் அறிந்து, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு தடம் புரண்டு கொண்டிருக்கிறத நான் அதிகமாக கண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஆரென்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது முதலாவது. அடுத்ததாக அவர் உங்களுக்கு சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன செய்தார் என்பதை அறிய வேண்டும். அதை அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து கொண்டிருக்கும் பொழுது வேறெங்கும் திசை திருப்பக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை வேறொன்றுக்கும் திசை திருப்பக்கூடாது என்று தெளிவாக ஒரு கட்டளையும் அங்கு தரப்பட்டிருக்கின்றது. அப்போ அதை நாம் அந்த 3 விஷயத்தையும் கவனமாக நாம் பரிசீலனை செய்து அதனை தொடர்ந்து விசுவாசித்து அந்த கட்டளைக்கு செவி கொடுப்போமாய் இருந்தால் எவ்வளவோ நன்மையை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் விதைக்கிறவனின் உபமானம் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு போவோம். குறிப்பாக 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லி அந்த 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மத்தேயு 3:3 இருந்து 23ஆம் வசனம் வரையும் விதைக்கிறவனின் உபமானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நான் விதைக்கிறவனின் உபமானத்தை மறுபடியும் மத்தேயுவில் இருக்கிற விதைக்கிறவனின் உபமானத்தை எடுக்க வேண்டியதாயிற்று. ஏற்கனவே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இது பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான விஷயங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் 13ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு, மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு பிரசங்கிப்பது பொருத்தமானது என எனக்கு தெரிந்தபடியினால் இப்பொழுது 13ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அப்போ 8ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது என்ன? சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது, சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது என சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ எப்படி அந்த பலன் அவர்களுக்கு கிடைத்தது? அதாவது சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ நல்ல நிலத்தில் விழுந்து 30, 60, 100ஆகவும் அது வருகிறதா இருந்தால் எப்படி அது சாத்தியம் ஆயிற்று என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் அதனை அறிய விரும்புவார்கள். இது பற்றிய விவரம் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக அதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு 5ஆம் வசனத்தை தொடங்கின உடனேயே நேரம் சமீபமாக வந்து விட்டது. ஆனபடியினால் அதனை தெளிவாக விளங்கப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அது மிக முக்கியமான விஷயம். இப்பொழுது 5ஆம் வசனத்துக்கு போவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போவோம். நானே திராட்சை செடி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை நான் கடந்த செய்தியில் ஆரம்பம் இதை நான் வாசித்த உடனே நேரம் சமீபமான விட்டபடியால் அதை தொடர முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது அதை விவரமாக நாங்கள் பார்ப்போம். நானே திராட்சை செடி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது உங்களுடைய சபை அல்ல திராட்சை செடி, உங்களுடைய பிரீச்சர் அல்ல, உங்களோட போதகர் அல்ல திராட்சை செடி, அல்லது ஒருவித உபதேசம் அல்ல திராட்சை செடி. அப்போ திராட்சை செடி என்று சொன்னால் கிறிஸ்துவே திராட்சை செடியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கொடிகள். அப்போ விசுவாசிகளாக இருக்கிற நாங்கள் எல்லாரும் கொடிகளாக இருக்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதுதான் தேவையான விஷயம். கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்க வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் கனி கொடுக்கிறதற்கு எப்படி அவர்கள் கொடுக்க முடியும் என்ற விவரம் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்று சொன்னால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ ஒரு கிறிஸ்தவன் முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்தவனிலும் இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்தவன் ரெண்டுக்குள்ளேயும் தொடர்பு இருக்கிறபடியினால், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் திராட்சை செடியோட அந்த கொடிக்கு தொடர்பு இருக்கிறபடியினால் அந்த திராட்சை கொடி இடவிடாமல் கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப செடி கொடி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கொடிகள் விசுவாசிகள், திராட்சை செடி என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து. அப்ப கொடி எந்த காலத்திலும் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவோட தொடர்பு இருக்க வேணும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்க வேணும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைப்புள்ளதாக இருக்க வேணும். அப்பொழுதுதான் திராட்சை செடிக்கு ஊடாக சத்து அந்த சத்து கொடிக்குள்ள கொடி கனியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனபடியால் தான் அவர் சொல்கிறார், நீங்கள் நிலைத்திருக்க வேணும். நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் ஒரு பொழுதும் கனியை கொடுக்க முடியாது. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ ஒருவன் என்னிலே எப்படி நிலைத்திருக்க முடியும் என்றதுதான் கிறிஸ்தவர்களுடைய கேள்வி. அதுக்கு அவர்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேணும். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அதனை அறிந்திருக்க வேணும். அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்க வேணும். அப்படி நிலைத்திருக்கும் பொழுது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் அப்படி நிலைத்திருக்கும் பொழுது அவன் என்னிலே இருக்கிறான், நான் அவனிலே இருக்கேன். அப்ப அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், எந்த காலத்திலும் விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையிலே இருக்க வேணும். ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசத்தின் குறிக்கோள் சிலுவையிலும் இருக்கும் பொழுது, அதாவது அந்த விசுவாசத்தை
தான் தேவன் கவனத்துக்கு எடுத்து சொல்வார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் அவனுடைய குறிக்கோள், விசுவாசத்தின் குறிக்கோள் எந்த காலத்திலும் சிலுவையிலேயே இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலுமே அவனுடைய குறிக்கோள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறான். அதை தேவன் கவனத்துக்கு எடுத்துக்கொள்வார். கிறிஸ்துவோட தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படி அவன் தொடர்பு ஏற்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அதிகமான கனிகளை அவன் கொடுப்பான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்னென்று சொல்லிக்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தம் தான் ஒரு கிறிஸ்தவன் சகலதையும் பெற்றுக் கொள்கிறான் என்ற விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும். சகலதும், நான் பெறும் சகலதும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவன் விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வல்லமையாக செயல்பட்டு கனியை அவனில் விருத்தி அடைய பண்ணுவார். இல்லையோ கனி ஒரு பொழுதும் விருத்தி அடைய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப என்னை அல்லாமல் என்று சொல்லும் பொழுது நான் சிலுவையில் செய்து முடித்தது அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களால் செய்யக்கூடாது. அப்போ ஒரு விசுவாசி இந்த வசனத்தை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் சிலுவையில் செய்து முடித்ததை தவிர வேறு எந்த வழியினாலும் நீங்கள் என்னிலே இணைந்திருக்க முடியாது. அந்த விசுவாசத்தை நான் கணக்குக்கு எடுக்க மாட்டேன். என்னை அல்லாமல், நான் சிலுவையில் செய்து முடித்ததை அல்லாமல் வேறு எந்த வழியினாலும் நீங்கள் என்ன நிலைத்திருக்க முடியாது. அப்படி நிலைத்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக செயல்பட்டு விசுவாசியில கனியை உண்டாக்குவார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனமாக அடுத்ததாக நாங்கள் குறிப்பாக 6வது வசனத்துக்கு போவோம். யோவான் 15:6 ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகளை எரிந்து போம். இதை பற்றி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அப்ப நிலைத்திருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவில நிலைத்திருக்காவிட்டால், அப்ப கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் ஒரு கிறிஸ்தவன் நிலைத்திருக்கவில்லையாயிருந்தால் அவன் வேறொரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவாக. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அதாவது கிறிஸ்து சிலுவையில் செய்ததை அவன் நிராகரிக்கிறபடியினால் அவன் வேறொரு இயேசுவை விசுவாசிக்கிறான் என்று இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. இந்த வேறொரு இயேசுவை பற்றி 2 கொரிந்தியர் 11:4 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்படிப்பட்டவன் வெளியே எறியுண்ட கொடியை போல, கிறிஸ்துவோட அவனுக்கு திராட்சை செடியோட அந்த கொடி எந்த விதமான ஒரு இணைப்பும் இல்லாமல் இருக்கிறபடியினால் சீக்கிரமாக உலர்ந்து போகும். அதே மாதிரி அந்த விசுவாசத்தில், இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்த விசுவாசத்திலையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் ஒரு நிலைத்திராவிட்டால் வெகு சீக்கிரத்தில் அவன் உலர்ந்த கொடியாக மாறுவான், உலர்ந்து போவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளியே எறியுண்ட கொடியை போல முற்று முழுதுமாக கிறிஸ்துவில இருந்த தொடர்பு இல்லாமல் போகிறது. அவன் எறியுண்டு உலர்ந்து போவான்.
அப்போ என்ன சொல்லப்படுகிறது? கடைசியில் மூற்று முழுதுமாக அவன் உலர்ந்து போவான் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அப்போ இந்த மாதிரியான கிறிஸ்தவர்கள், ஏராளமான கிறிஸ்தவர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவோடு அவர்களுக்கு தொடர்பில்லை. அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள், அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அந்த விசுவாசத்தில் அவர்கள் நிலைச்சிருக்கிறதல்ல. ஆனபடியால் உலர்ந்த கொடிகளாக அவர்கள் வெகு சீக்கிரத்தில் உலர்ந்த கொடிகளாக போய்விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அப்ப சாத்தான் அந்த மாதிரியான அவர்கள் வெளியே எறியுண்ட கொடிகளாக இருக்கிறபடியால் தேடி சாத்தான் அவர்களை போய் தேடி எடுத்து கொள்ளுவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து மனிதர்கள் சேர்த்து என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் அதை காணவில்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தான் மனுஷர்களை பாவிச்சு அந்த உலர்ந்து போன கொடிகளை எடுத்து மற்ற கிறிஸ்தவர்களை பாழாக்குறதுக்கு இந்த கிறிஸ்தவர்களை, உலர்ந்து போன அந்த கிறிஸ்தவர்களை எடுத்து பாவித்து மற்ற கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தை பாழாக்குறதுக்கு சாத்தான் அவர்களை பாவிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த செடியை அப்படியே தூக்கி அந்த உலர்ந்து போன கொடி அக்கினியிலே தள்ளப்படும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவிலும் சிலுவையில் அவர் செய்து முடித்ததிலும் இராவிட்டால், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்காவிட்டால் கடைசி முடிவு என்ன என்று சொல்லப்பட்டிருக்கு? அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுவார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்டு பின்பு அவர்கள் அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. லூக்கா 13:28 அந்த மாதிரி சொல்லப்பட்டு கிடக்கு. லூக்கா 13:28 பார்ப்போம். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 15:6 சொல்லப்பட்டிருக்கிற வசனம் எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னால் லூக்கா 13:28 சொல்லப்பட்ட வேத வாக்கியத்துக்கு இசைவாக இருக்கிறது. உலர்ந்த கொடிகள் 15:6 யோவான் 15:6 நரகத்துக்குள்ள தள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு கணக்கு. அப்படியே உலர்ந்த கொடிகள் லூக்கா 13:28 அதாவது நரகத்துக்குள்ள தள்ளப்படுவார்கள், புறம்பே தள்ளப்படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று சொல்லி நரகத்தின் அனுபவம் இங்கு தெளிவாக லூக்கா 13:28 சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு யாரும் அல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதனை சொல்லியிருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். அப்போ இந்த நேரத்தில் என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த 15 அதாவது அக்கினி கடலுக்குள்ள தள்ளப்படுகிறதையும் நரகத்துக்குள்ள தள்ளப்படுகிறதையும் நாம் தவிர்க்க வேணுமாய் இருந்தால் 1 கொரிந்தியர் 2:2 நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தையும் கிறிஸ்தவர்கள் பின்பற்ற வேண்டும். அக்கினிக்கு அவர்கள் விலக வேணுமாயிருந்தால், நரகத்துக்கு அவர்கள் விலக வேணுமாயிருந்தால், அழுகையும் பற்கடிப்புக்கும் அவர்கள் விலக வேணுமாயிருந்தால், அக்கினி கடலுக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுகிறதற்கு விலக வேணுமாயிருந்தால் இந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிறத அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ 1 கொரிந்தியர்
2:2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுகள் ஒரு மிக முக்கியமான வசனங்கள். அப்போ பாதாளத்துக்கு விலக வேணுமாயிருந்தால் 1 கொரிந்தியர் 2:2 பின்பற்ற வேண்டும். அழுகையும் பற்கடைப்புக்கும் விலக வேணுமாயிருந்தால் தெளிவாக லூக்கா 9:23 ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பின்பற்ற வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 15களுக்கு போவோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்னிலும், அதாவது உங்களுடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் நிலைத்திருக்குமாயிருந்தால் நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னையும் நான் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால் நீங்கள் என்னில் நிலைத்திருப்பீர்கள். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், அப்போ வார்த்தைகள் என்ன? அதாவது முழு வார்த்தைகளும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ என்ன சொல்லப்பட்டு கிடக்கு? சிலுவையில் அறைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே ஒரு கிறிஸ்தவன் நிலைத்திருப்பானா இருந்தால் அவன் தேவனுடைய சித்தத்தையே நாடுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய சித்தத்தை அவன் நாடுகிறபடியினால் அவன் கேட்கிறது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் 8ஆம் வசனத்திற்கு போவோம். யோவான் 15:8ஆம் வசனத்துக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சிஷ்யராகவும் இருப்பீர்கள். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொல்லிக்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாய் போக முடியாது. அவர் சிலுவையில் மரித்தது வீணா போவது ஒருவருக்கும் ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்ததை நாங்கள் பூரணமாக அவர் நன்மையை சிலுவையிலே அவர் மரித்ததன் நிமித்தம் ஏற்பட்ட நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேணும் என்றே அவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நாம் அதிக கனிகளை கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதிக கனிகளை கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்வார். அதனால பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அதாவது கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் முற்று முழுதுமாக விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கும் சீஷர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனக்கு சீஷராக இருப்பீர்கள் என்று சொல்லிக்க, எப்படி நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள்? லூக்கா 9:23-24 சொல்லப்பட்டதை நாம் பின்பற்றி அதன்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக என்ன மாதிரி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருப்போம் என்பதை இங்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் கிறிஸ்தவர்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு கிறிஸ்துவோடு அவர்கள் இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுது பிதா மகிமைப்படுவார். அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாகவும் இருப்போம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன்.
இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.